நாம நினைக்கிற மாதிரி கட்சி மாற்றம் கிடையாது, ஜஸ்ட் பிரான்ச் மாற்றம், அவ்வளவுதான். இன்னைக்கு யார் வேணும்னாலும் எத்தனை கிளைகளை வேணாலும் மாறட்டும் இல்ல தாவட்டும். இதற்கு இந்த மேற்கு மண்டலத்துடைய 2026 சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி, யார் வந்தாலும் மேற்கு மண்டலத்தில் திமுகவுடைய வெற்றியை, நம்முடைய கூட்டணியுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்பதை இன்றைக்கு இந்த வந்திருக்கக்கூடிய கூட்டத்துடைய எழுச்சி சுட்டிக்காட்டுகின்றது. அந்த வெற்றிக்கு இந்த மாநாடு நிச்சயம் ஒரு அடித்தளம் போடும். இதற்கு நேர்மாறா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அனைவரையும் எல்லாரையும் அரவணைத்து செல்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் எல்லாருக்கும் எல்லான்னு சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் அரசை நடத்திட்டு வராங்க. இது பொறுக்க முடியாத பாசிச பாஜக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது ஒன்றிய அரசு. திராவிட இயக்கத்துடைய போராட்டத்தினால, கழக அரசினுடைய திட்டங்களால முன்னேறி வந்துட்டு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையினர் மக்களை பாஜக மீண்டும் பின்னோக்கி இழுத்து செல்கின்றது. அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தேர்தல் ஆணையம் மூலமாக ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருகின்ற எஸ்ஐஆர் திட்டம். திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் மக்களுடைய வாக்குரிமையை பறிக்க பார்க்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய வாக்கிற்கும் திமுக தான் இன்னைக்கு கருத்தில் நிரம்பி அதையும் அந்த வாக்குரிமையும் காப்பாற்றிட்டு இருக்கு. திமுக அதை காப்பாற்றிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா பாசிச பாஜக அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு அதிமுக இன்னைக்கு அதுலயும் துணை போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலை தான் இன்னைக்கு வெள்ளட்டும் சமூக நீதி என்ற தலைப்புல ஒரு கொள்கை பூர்வமான ஒரு மாநாட்டை இங்க நடத்தி காட்டியிருக்கீங்க. இங்க நான் முக்கியமா ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னாலே அது சமூக நீதி இயக்கம் தான். தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயங்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்தியது திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் ஆட்சியில். இஸ்லாமியர்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் உள் ஒதுக்கீடை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் ஆட்சியில். அதிமுக ஆட்சியில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வருமான வரம்பை கொண்டு வந்த போது அதை போராடி ரத்து செஞ்சது திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி திமுகவுடைய சமூக நீதி வரலாற்றை இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அனைத்து சமூக மக்களுக்கும் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் அவர்கள் என்றைக்கும் உறுதியோடு நிற்பார். திராவிடம்ன்ற பெயரை கேட்டாலே டெல்லியிலிருந்து பல உருட்டல் மிரட்டல்கள்லாம் வரும். இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சங்கிங்கள்லாம் ஏதாச்சும் அவதூறுகள் வன்மங்களை எல்லாம் பரப்புவாங்க. ஆனா இதற்கெல்லாம் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அப்பொழுதே ஒரு பதில் சொல்லிவிட்டார். கலைஞர் சொன்ன வார்த்தை, நாம் மொழியால் தமிழர்கள், இனத்தால் திராவிடர்கள், நாட்டினால் இந்தியர்கள் என்று கலைஞர் சொன்னது. அதைவிட இன்னும் பெருமையாக நம்முடைய இனமான பேராசிரியர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, வெறும் மொழி உணர்ச்சி மட்டும் இருப்பவன் தமிழன், அந்த மொழி உணர்ச்சியோடு சேர்த்து மான உணர்ச்சியும் சுயமரியாதை உணர்ச்சியும் இருந்தால் அவன்தான் திராவிடன் அப்படின்னு பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த திராவிடன் அப்படின்ற சொல்ல தந்தை பெரியார் அவர்களோ, பேரறிஞர் அண்ணா அவர்களோ, டாக்டர் கலைஞர் அவர்களோ முதலாக பயன்படுத்தவில்லை. நாம கண்டுபிடிச்ச வார்த்தை கிடையாது. 1856 வருடம் திரு கால்டுவெல் அவர்கள் தென்னிந்திய மொழிகளை ஆய்வு செஞ்சு ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்துடைய தலைப்பு திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் அப்படின்ற அந்த தலைப்பு. அதுல ஆரியர் அப்படின்னா யாரு, திராவிடன் அப்படின்னா யாரு, ஆரியர் திராவிடர் என்பதெல்லாம் ஒரு இனத்தை குறிக்கும் பெயர்கள்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வளவு தெளிவான வரலாறும் ஆய்வுகளும் இருந்தோம் இன்றைக்கும் நம்மளை வேண்டுமென்று சில சங்கிங்க இந்த திராவிடம்ன்ற வார்த்தைக்கு பல கலங்கங்களை கற்பிக்கிறாங்க, குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க.
முன்னாடி சங்கிங்க மட்டும்தான், இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சங்கிங்க மட்டும்தான் இதை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஆளுநரே அந்த வேலையில இறங்கி இருக்கிறார். சென்ற வாரம் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசுறார், திராவிடம்ங்கிற வார்த்தை ஒரு கற்பனையான வார்த்தை, திராவிடம்ங்கிறது ஒரு கற்பனை சொல் அப்படின்னு ஆளுநர் திரு ரவி அவர்கள் பேசியிருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஆளுநர் சொன்னார், திராவிடம்ங்கிறது ஒரு காலாவதியான ஒரு கொள்கை அப்படின்னு சொன்னார் திரு ரவி அவர்கள். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 4 நாட்களுக்கு முன்பு இதே ஈரோடுக்கு பயணம் மேற்கொண்ட பொழுது சவால் விட்டார். என்ன தெரியுமா சொன்னாரு? இதே ஈரோட்டில் பேசும்பொழுது, ஆளுநருடைய திமிரை நாங்கள் அடக்கி காட்டுவோம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார். முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் நாங்கன்னு சொன்னது திமுக மட்டும் கிடையாது, புதிய திராவிட கழகம் போன்ற தோழமை கட்சிகளுடைய ஒத்துழைப்போடு, அவங்களுடைய உணர்ச்சியோடு, எழுச்சியோடு ஆளுநருடைய திமிரை நாங்கள் சேர்ந்து அடக்கி காட்டுவோம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்.